பிரபலப்படுத்துவதற்காக அண்ணன் யூடியூப் செல்வம் அண்ணா அவர்களும் பெருமாள் அண்ணா அவர்களும் வருகை தந்து அவரோட நாடகத்தை கண்டு கழித்து வீடியோ மூலமாக சிறிய உலகிற்கு பிரபலப்படுத்துகின்றனர். அவர்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் சமர்ப்பணம் செய்கின்றேன். அவருக்கும் அவருடைய யூடியூப் சேனலுக்கும் வணக்கம். அவர் யூடியூப் சேனல் மென்மேலும் வளர்ந்துட நம்ம கண்ணனூர் மாறித்தான் துணை இருப்பாங்க. நிச்சயமாக. பாப்பா ஓடு பாப்பா ஓ பாப்பா ஓ பாப்பா. இன்று அரங்கேற்றம் செய்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன? எப்படி? சண்டை இல்லை என்றால் பந்தயம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய ஆரவள்ளி சண்டை, அள்ளிமுத்து பந்தயம். இந்த நாடகத்தில் தர்பார் விஷயமாக நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், என்னுடைய பெயர் என்ன, நான் யார் வீட்டு பாப்பா? எனக்கு என்ன தெரியும்? எப்படி? யார் வீட்டா வாப்புன்னு உனக்கு தான் தெரியும். யார் வீட்டு பாப்பா? நான் எங்கிட்டியா என் வீட்டை காலையில இருக்கிற வீட்டுல தூங்கிட்டு மணி 1 மணி. அது இல்ல. என்னுடைய நாமதேனங்கள் என்ன? எக்கச்சக்கம் ஏடாகுடன் வெட்டி வார்த்தைகளை கொட்டி அளக்க வேண்டாம். அடி நான் கிழித்து சேர்த்து போடுவேன். தூச்சி என்ன பண்றதுமா? ஏன் பூக்கள் தூச்சாரு. என்னுடைய நாமதேனங்களை வச்சிருக்கிறேன். சரி கொண்டு ஆமோதிக்க வேண்டும். ஆகட்டும். என்னுடைய பெயர் நாமங்கள் அறிவித்தேனே, உனக்கு தெரிந்ததா என்ன? அப்படியா? ஜோதி மதிவதனா நான் ஜாதி மலர் நிந்தி 1000 மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல மற்ற விளையழகி உச்சமே இல்லாத ரூபி அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய என்னுடைய பெயர் சூரவல்லி என்று தெரிவிக்கலாம். என்னுடைய பெயர் சூரவல்லியாக இருந்தாலும் இந்த சூரவல்லி பேரை சொன்னால் சுட்ட தலை எழுந்து நின்று கொக்கரிக்கும். ஆரவல்லி பேரை சொன்னா அர்த்தத்தலை கொக்கரிக்கணும் அந்த அம்மா சொல்லுச்சு. உண்மைதான். சூரவல்லி பேரை சொன்னா சுட்டுத்தலை கொக்கரிக்கணும். நிச்சயமாக. இருந்தாலும் உங்களை பெற்ற தாய்த்தது யார்? எங்களை 10 மாதம் 300 நாள் 3000 தசி வினாடிகள் அங்கத்திலே தான் சுமந்தாரி என்னுடைய மாதா பிதா யார் தெரியுமா?
டேய், ஒரு 8 டீ கொண்டுகிட்டு ஒரு பால் விட்டு கொண்டாங்க ஒண்ணு எருக்கு பால் கோயில் கொண்டு போய் ஊத்து அவங்களுக்கெல்லாம் டீ குடினா வெடி வெடி தாழ்வாட திட்டு எடுத்து ஒரு பால் கொண்டு போய் 3000 தசமியினுடைய அங்கத்திலே தான் சுமந்தாரு. தந்தையார் பெயர் காசிரெட்டி, தாயார் பெயர் கனகவல்லி. காசிரெட்டி கனகவல்லி உண்மைதான். அப்படி காசிரெட்டிக்கும் கனகவல்லிக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? சொல்லமா சரியாக 7 பெண்மணிகள் பிறந்தோம். யார் யாரமா பிறந்தீர்கள்? அடியே உன் பேர் சூரவல்லின்னு சொன்னீங்க. உண்மைதான். மீதி ஆறு பேத்து பேரு ஆர்ப்பாட்ட அரவல்லி, ஆர்ப்பாட்ட அரவல்லி, சூரவல்லி, சூரவல்லி, வீரவல்லி, வீரவல்லி, விசித்திரவல்லி, விசித்திரவல்லி, நடினவல்லி, நடினவல்லி, மலையாள செக்கம்மா. மலையாள செக்கம்மா. உண்மைதான். மொத்தம் 7 பெண்மணிகள் பிறந்தோம். அப்படி இருந்தாலும் நான் 5 சிறு வயது அறியாத குழந்தை பருவத்தில் என்னுடைய தாய்ட்டு இந்த இருவருமே மாண்டு மடிந்துட்டார்கள். உண்மைதான். சரி, எங்களை 6 பேர்த்தையும் நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய அக்காவாக விளங்கக்கூடிய ஆரவள்ளி எங்களை வளர்த்து வாலிபம் செய்தார்கள். அம்மா இல்ல. உண்மைதான். வளர்த்துறது வாலிபம் செஞ்சதெல்லாம் 6 பேத்தி அக்கா தான். உண்மைதான். ஆரவள்ளி நிச்சயமாக ஆணரசு இல்லாமல் பெண்ணரசு கட்டி அரசாட்சி செய்து வரக்கூடிய நேரான நேர்கிழக்கத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய அக்கா ஆரவள்ளி எங்களை வளர்த்து வாலிபம் செய்தார்கள். உண்மைதான். ஆண்கள் என்றால் எங்களுக்கு அறவே ஆகாது. உண்மைதான். ஆண்களுக்கு முகத்தில் மீசை, இந்த ஆரவள்ளி பெண்களுக்கு முழங்காலிலே மீசை. உண்மைதான். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்னை தேடி வந்திருக்கிறாய். ஏது காரணம், என்ன விஷயம்? நல்ல செய்தி, அருமையான செய்தி. எப்படி? அக்கா ஆரவள்ளி உங்களை கூட்டிட்டு வர சொல்லி இருக்குது. என்னுடைய அக்கா ஆரவள்ளி அழைத்தார்களா? எல்லாத்தையும் தங்கச்சிகள் எல்லாத்தையும். அப்படி இருந்தாலும் என்னுடைய தங்கைமார்கள் அரண்மனையில் இருக்கிறார்கள். உடனடியாக அக்கா அழைத்ததாக அதி சீக்கிரமாக அழைத்து வா, நான் அந்த புறத்தில் இருக்கின்றேன்.